رسول الله محمد بن عبد الله وقال تعالى في كلام الله أعوذ بالله بفضل بسم الله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وإن قال سبحانه وتعالى واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவரது மற்றார் பெருங்கருணை நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுள்ளாக. சங்கை புரிந்திய உலவாக்கிலே பெருமைக்குரிய இந்த பள்ளியின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்களே, ஜமாத்தார்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த கேஆர் நகர் ஒரு பள்ளி நமக்கு கிடைக்கப்பெற்று சிறப்பான முறையில் அதை அமைத்து எவ்விதமான சிரமம் இல்லாமல் தொழுகக்கூடிய நிலையை அல்லாஹ் கொடுத்தார். கட்டுவதற்கு முன்னாடி சிரமங்கள் பட்டாச்சு. சிரமங்கள் பட்ட பிறகுதான் ஒரு சொகுசு கிடைக்கும். குர்ஆனில் சொல்லப்படுகிறது, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு இன்பம் இருக்கு. நம்மெல்லாம் ஒரே குடும்பம். எல்லாம் அப்படிதான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தயவு செஞ்சு கேளுங்க. வந்தவர்களுக்கு விருந்து, வராதவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்தை சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. அல்லாஹ் சொல்ற செய்தி, நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிவினையை காட்டாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள் சொல்றோம். அல்லாஹ் இதை எதுக்கு சொல்றான்னு போல, இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றான்னு சொன்னா, நம்மளுடைய ஜெனரேஷன் வருங்காலம் வரை ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சொல்கிறார். 1500 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ரப்பு இதை சொல்லி கொடுத்தார். அப்போ ஒற்றுமை ஒன்றுபட்டால் கூடி வாழலாம், கூடி வாழ்ந்தால் ஒன்றுபடலாம். எப்படியெல்லாம் தமிழ் இருந்தாலும் நம்ம எல்லாருமே குடும்பமாக வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும், சிறப்பாக வாழ முடியும். இந்த கேஆர் பள்ளிவாசல் மிகச்சிறந்து நடக்க வேண்டும். இதற்காக பாடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் துவா செய்கிறேன். துவாவுக்கான எது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில கஷ்டப்பட்டு இதை கொண்டாந்துருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒற்றுமை. அந்த பள்ளியில் வந்து தொழுகணும். எங்க வேணாலும் இருக்கு தொழுகை. நமக்கு இருக்கிற வீட்டில் நம்ம போய் சாப்பிடுற மாதிரி, நமக்கு இருக்கிற வீட்டு கடையெல்லாம் சாப்பிடுவோமா, நேராக வீட்டுக்கு போயிடும். அது மாதிரி இங்கே வந்து தொழுகை. சரி, நம்மளோட ஒற்றுமை வர்றதுக்கு என்ன காரணம்? எப்படி வரும்? ஒற்றுமையாக இருந்தால் என்ன கிடைக்கும்? ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள்? அதற்கு மூல காரணம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை வருவதற்கு காரணம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு வலுவா வந்துருச்சு. இஸ்லாமியர்களுக்கு பவர் அல்லாஹ் தருகிறார். இங்க இருந்த எல்லா இடத்துல நம்ம மக்கள் தான் நல்ல மக்கள். நம்மளுடைய கேரளத்தில் வாழக்கூடிய எல்லா சிறு ஊராக இருந்தாலும் இருக்கக்கூடிய நம்ம தான் ரொம்ப நல்ல மக்கள். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு இதெல்லாம் விஷயமே கிடையாது. அவ்வளோ பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனை சொல்றேன். அந்த பிரச்சனை தீர்வு காண்பதற்கு யாரு? நல்லா ஒருத்தர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்து அடியார் நான் தான் பெருசு,
என்னாலதான் எல்லாம் நடக்கும், என்னை தவிர யாரும் இதை வைக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் முஸ்லிம்களை பார்த்து 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 அடிச்சாங்க. முஸ்லிம்கள் தலைவர்கள் அப்படி முன்னே ஏறினாக்க முடிஞ்சு அவங்கள தட்டுறது. எந்த நாடு வளர்ச்சியா வருதோ அந்த நாட்டை தட்டுறாங்க. எல்லாம் விட்டாங்க. இதுக்கு எல்லாம் விடமாட்டாங்கிறது 3 விஷயம் தவிர நல்ல கவனமாக. ஒண்ணு, இவர் நினைக்கிறாரு நான் தான் பெருசு, எல்லாம் தான் குன் ஃபயக்கும், ஆகு என்று சொல்லுவான், ஆகிவிடும். அவனுக்கு முன்மாதிரியான தேவையில்லை, ஆகு என்று சொல்லுவான், அவன் அப்படிப்பட்ட ரப்பு என்ன செய்வான், எதையும் பார்த்துக்கிட்டே இருப்பான், விட்டு பிடிப்பான், விட்டுக்கிட்டே இருப்பான். கடைசியில் அவன் பிடிக்கிற புடியில மாட்டாங்க. ஒன்று, ஆதம் நபி அவர்களை இழிவாக்க வேண்டும், அவர்களை நம்ம சொர்க்கத்தில் அவரை வாழ வைக்கக்கூடாது, அவர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச சைத்தான். ஏன் சைத்தான் பாதிக்கப்பட்டு சைத்தானாக மாறியதற்கு காரணம் மனிதர்கள் என்று நினைத்தான். சைத்தானை விட இல்முல ஞானத்துல யாரும் கிடையாது. அவன் இருந்த இல்மு அப்படிப்பட்ட இல்மு கல்வி. அவனுடைய அந்தஸ்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? பூமியில அவங்க இனத்துக்கு ஜஸ்டிஸ், நீதிபதியா யாருமே சைத்தான். அவனுடைய கப்பாசிட்டி யாரும் கிடையாது. நம்ம நினைக்கிற நான் தான் பெருசு. ஷைத்தான் அவ்வளவு பெரிய இல்மு ஒரு ஜஸ்டிஸா இருந்தா வானத்துக்கு போட்டா மலாய்க்கத்துமார்களுக்கு பூரா அசாத்து இருக்கிறா. எல்லா மலாய்க்கத்துமார்களுக்கும் அவன் உஸ்தாத், அவன் ஓதி. எங்க நீதிபதியாகவும் அங்கே ஓதி கொடுக்கக்கூடிய ஆசானாகவும் இருக்கு, அவனோட சிறப்பு யாருக்கா இருக்கா? இந்த 2 வேலையும் செய்யும் போது அவன் ஷைத்தான் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம நல்ல மனிதர்கள், நம்மளை கெடுக்கிறது யாருங்கிறதுக்கு தான் இதை சொல்லலாம். ஷைத்தான் இருக்கிறானே பயங்கரமான, அவனை விட இருப்பதையும் ஞானத்திலும் சிறந்தவர்கள் யாரும் இல்லை, எல்லாருக்கும் உகந்தவர். அப்ப சொன்னா அந்த ஷைத்தான் எதுல படைக்கப்பட்டான் தெரியுமா? நெருப்பினால் படைக்கப்பட்டான். ஜின்னுடைய இனம், ஜின் இருக்கிற ஜின் இனம். உலகத்திலேயே அல்லாஹ் 2 படைப்பை தனியாக படைத்தார். ஒன்று, மனிதர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டார்கள், ஜின்னுகள் நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள். இந்த ஜின்னுகள் தான் முன்னாடி படைப்பு. அந்த படைப்புக்கு பிறகுதான் யாரு? மனிதர்கள். அவங்களும் நம்ம மாதிரி தொழுதாங்க, அவங்களும் பள்ளியாசலுக்கு வருவாங்க, அவங்களும் குர்ஆன் ஓதுனாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்னென்ன அவங்களுக்கு கொடுத்தாலோ அத்தனையும் பார்த்து செஞ்சாங்க. அவர்களிடம் இப்படித்தான் நாம் எப்படி மனிதர்கள் இஸ்லாம் அல்லாஹ் இருப்பதை போல ஜின்னுகளிலும் இஸ்லாம் அல்லாதவர்களும் இருந்தாங்க. முஸ்லிம் ஜின்னு இருந்துச்சு, முஸ்லிம் அல்லாத ஜின்னுகள் இருந்துச்சு. இவன் ஒரு முஸ்லிம் ஜின். யாருங்க? ஷைத்தான். இந்த ஷைத்தான் முஸ்லிம் ஜின்னாக இருந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக இருந்து அடியார்களுக்கு அவருடைய அந்த ஜின்னத்துக்கு நீதிபதியாக இருந்து மலாய்க்கத்துமார்களுக்கு உஸ்தாதாக இருந்து சிறப்பாக அவனுடைய பாதை போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்கிறார். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. இதான் அறிவிப்பு. குர்ஆன்ல செய்யுது. நான் சொல்றேன், கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். நீங்க எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும்னு சொன்னா நம்மளை விட ஒரு பெரிய தேர்ச்சி பெற்றால் யாரு இருக்கு? என்ன சொல்றாரு? உலகத்தில் என்னுடைய பிரதிநிதியாக நான் மனிதனை படைக்கப் போகிறேன் ஒரு அறிவு கொடுத்தார். முடிஞ்சு
முதலில் அந்த ஜஸ்டிஸ் நீதிபதியாக உஸ்தாதாக இருந்தவருக்கு மனசுல ஒரு போராட்டம் இருந்துச்சு. அப்பெல்லாம் அவர் இங்கிலீஷ் உள்ள சைத்தான். எப்ப அவர் சைத்தான் ஆகிறார்? அவருக்கு உண்மையான பேர், இந்த சைத்தானுக்கு உண்மையான பேர் அஸாஸில். சொல்லுங்க. இது பாடத்தை பயம் நின்று பேசுறீங்க. என்ன பேசுமோ பேசி புரிஞ்சோ புரியலையோ எனக்கே என்ன தெரிஞ்சிருக்கிறேன். அழகா பேசிக்கிறேன். நான் கொடுத்தது நம்ம பள்ளிவாசல் வார வாரம் நான் இருக்கிறப்ப பயம் பண்ண பாடம் தான் பாடம் நடத்துறாங்க. அப்போ அவன் கொஞ்சம் புறாமப்பட்டதோட மலாய்க்கத்துமார்களை போய் தூண்டிவிட்டார். ஏன்னா அவனுடைய மாணவர்கள் அல்லவா, மாணவர்களை வச்சு புரட்சி, முதல் புரட்சி யாரை வச்சு நடந்துச்சு? மாணவர்களை வைத்து நடந்த புரட்சி. எல்லாரும் போனாங்க. எல்லாம் உங்களை படைக்க போறேன், மனிதர்களை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதோட இவங்க போய் நிற்கிறாங்க. மலாய்க்கத்துமார்களுக்கு இவன் தூண்டிவிட்ட காரணத்தால் அவனுடைய மாணவர்களான அந்த மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்துல போய் சொல்றாங்க. இது குர்ஆன்ல வசனம். இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் மனிதனை என்னுடைய பிரதிநிதியாக, ஆபீசராக, ஹலீஃபாவாக நான் படைக்க போகிறேன் என்று சொன்னதோட இது நமக்கு மதிப்பு இருக்காது தூண்டி விட்டான். அடுத்த வரையில் அவங்க சொல்றாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. நம்மளை பற்றி அவங்க சொல்றாங்க, இன்னும் நம்ம உருவாகல, மண் எடுக்கல, இன்னும் படைக்கல. அதுக்கு முன்னாடியே எதிர்ப்பு வளர்ந்தவர்கள் தான் சொல்றாங்களே. உண்மையான எதிர்ப்புல வளர்ந்தவங்க தான். நம்ம என்ன சொல்றோம், போய் மலாய்க்கத்துமாரை வச்சுட்டு அவங்க போய் சொல்றாங்க, அதாவது உன்னை திக்ரு செய்வதற்காக, உன்னை தொழுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்க இந்த மனிதனை நீ படைக்க வேண்டுமா? அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரத்தங்களை ஓட்டக்கூடியவன், குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவன், ஒருத்தர் மற்றவருக்கு அடித்துக் கொண்டு சாகக்கூடியவர்கள். இவர்களையா நீ படைக்கப் போகிறார்? இது யாருடைய தூண்டுதல்? ஷைத்தானுடைய தூண்டுதல். இன்னைக்கு நேற்றல்ல, ஆரம்பமே நம்மளை படைப்பதற்கு முன்னாடியே ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்பட்ட ஒரு அல்லாஹ் சொல்லுகிறார். இதெல்லாம் உள்வாங்கிட்டு சொல்றேன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் மனிதர்களை படைத்த பிறகு அந்த மனிதன் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற முதல் மனிதரை மண்ணினால் படைத்து அந்த மனிதரை சுவர்க்கத்துக்குள் அனுப்பினார். பெரிய நீண்ட சரித்திரம். இந்த சரித்திரத்தை எல்லா தப்சீரையும் பார்க்க முடியாது. தப்சீர் பைலான்னு ஒன்று இருக்கு. அது எழுதியவர் முழு விவரங்களையும் மூத்தாண்டதுனால அந்த தப்சீர் அப்படியே இருந்து போச்சு. சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் எழுதியிருக்கிறாங்க. அந்த தப்சீரில் சொல்லப்படுகின்ற செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிரதிநிதியாக படைத்து உள்ளே அனுப்புகிறார். இதுக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள பூமிக்கு, அந்த சொர்க்கத்துக்கு உள்ளே அனுப்பும் போது சொர்க்கத்துக்கு வெளியில் வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். சொர்க்கத்துக்கு உள்ளே போன பிறகு ஒரு விழா எடுத்து அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். ஆச்சரியம் இதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய திருக்குமாரர் என்று சொல்லப்பட்டவர்கள், அவர்களுக்கு நாம் கேட்டோம், இதுவரைக்கும் பதில் இல்லை. அல்லாஹ்வுடைய குமாரர் என்றால் யாராக இருக்க வேண்டும்? தாயும் தகப்பனும் இல்லாமல் இருப்பவர் ஆதம், அவரை சொல்லியிருக்கிறார். அல்லது ஒரு பெண்ணுடைய வயிறு இல்லாமல், ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள் அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அவர்களை சொல்லியிருக்கிறார். ஆனா ஈசா நபி மரியத்துடைய வயிற்றில் பிறந்தார்கள், ஆனால் தகப்பன் இல்லை. இவரை நீங்க எப்படிப்பா சொல்றான்னு கேட்டது இவரும். ஆனா குர்ஆன் நிறைய வச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் குர்ஆன் இருக்கு. நம்ம தான் குர்ஆனை படிக்கிறதே இல்லையா? அஃபலா யததப்பருன குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா
குர்ஆன் சொல்கிறது, நீ என்னை சிந்தித்து பார். சின்ன சின்னதா ஆயத்தில் எடுத்து என்னை வச்சு சிந்தித்து பார், உனக்கு நிறைய விஷயங்களை நான் கற்றுத் தருகிறேன். குர்ஆன் இல்லைங்கிறதே இல்லை. அப்ப ஆனான நீங்கள் நாம் சொர்க்கத்துக்கு வெளியில் படைக்கப்பட்டோம். ஹவ்வா என்ற பெண்மணி சொர்க்கத்துக்குள்ளாவே படைக்கப்பட்டார். அங்கு ஆணுக்கு வெளியே பெண்ணுக்கு தான் உயர்வு. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இதான் இப்போ ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட்டேன். சைத்தான் உள்ள என்ன செய்யலாம் இந்த ஆபத்தை அப்படிங்கிறப்ப இந்த இல்முங்கிறதும் கல்வி என்பதும் நேற்று கல்வியை பற்றி பேசுகிறேன். அசர்த்த கல்வியை பற்றி ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. கல்வியின் அச்சாரமே இறையச்சம் அப்படின்னு பேசுகிறேன். அந்த இறையச்சத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு நிமிஷம் கேட்கு. அல்லாஹ் இல்மு எப்படி கொடுத்துருக்கான்? ஷைத்தான் இருக்கிற இல்மு வேறு யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லி அந்த ஷைத்தான் நினைக்கிறான் மலாய்க்கத்துமார்கிட்ட, உங்களுக்கு நான் உஸ்தாதா இருக்கிறேன், என்னதான் ஒரு பெருசா பேர் போன யார ஆதம் ஆதத்தை சொல்றான், என்னைய விட ஒரு பெருசா பேர் போன ஆகிட்டு போய் பண்ணிச்சோம். எல்லாம் தெரியும் ஷைத்தான்னா பேசுவான்ட்டு. நீ இப்படியா நினைக்கிற? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான், ஷைத்தானையும் கூப்பிட்டான். அப்போ அசாசி ஷைத்தானா இல்லை, அசாசி மலாய்க்கத்துமார்களையும் கூப்பிட்டான். மனிதர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டார்கள், ஜின்னுகள் நெருப்பால் படைக்கப்பட்டார்கள், மலாய்க்கத்துமார்கள் ஒளிவினால் படைக்கப்பட்டவர்கள். மூன்றுமே படைத்தது. மலாய்க்கத்துமார்கள் முன்னாடி சொல்ற மனிதன் சரி பக்கம் எல்லாத்தையும் கூட கூப்பிட்டு வச்சாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அல்லம ஆதம் அல்-அஸ்மா குல்லஹா சும்ம அர்லஹு அலல் வராத். இதான் பெருமை. என்னுடைய மனித இன்சான், நான் மனிதன் என்ற பெருமையை இப்பதான் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்ற? ஆதத்தை கூப்பிடுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே உதிப்பை உண்டாக்கினார். இல்முகள் ஞானங்கள் எல்லாம் ஏறிடுச்சு. என்ன இல்மு? எது சம்பந்தமா வேணும்? என்ன மொழி வேணும்? எல்லாத்தையும் உள்ள பண்ணிட்டான். இப்போ பார்த்து என்ன பண்றேன்? நேற்று ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருந்துச்சு. நான் இதை செய்யப்பாடு கொடுத்தேன் உங்கள்கிட்ட. அவரு இங்கிலீஷில் இருந்து அப்படியே கொடுத்தாரு. உள்ள எல்லா மொழியும் தமிழில் வருது, அரபியில் வருது, இங்கிலீஷில் வருது. உள்ள அப்செட்டாக இருக்கு. வாங்கி கொடுக்குது நமக்கு. இந்த அறிவு எங்கிருந்து கிடைச்சு? ஆதத்திலிருந்து கிடைக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த இதயத்தில் சடப்படுது. சரி, இது ஆதத்தை நம்ம பார்த்தது யாரும் தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. திருச்சியில் அடங்கிக்கிறாங்க நதிகள் ஒரு வழிதான் எல்லாமே இல்மானது. ஆனால் நம்ம அவங்களை வந்து வேற குணத்தில் பார்த்துட்டாங்க. நம்ம போய் பார்த்தோம். நாமும் அடங்கியிருக்காங்க. ஷாப் ரமி நிறைய போதும் ஜியாதா பண்ணுறோம் வந்துடுறோம். அனாச்சாரம் கூடாது. யாருமே அனாச்சாரத்தை விரும்பவில்லை. கொடி தூக்கிறது, செருப்பு அடிக்கிறது, விளக்காக அடிக்கிறது, இதெல்லாம் இந்த அனுபவத்துக்கு அனாச்சாரங்கள். ஆனால் நாம் பார்ப்பது அவர்களிடத்தில் இருக்கிற இருந்து தான் பார்க்கணும். அவங்க வேற நாட்டில் உள்ள வேற ஊர்ல உள்ள அந்த ஊர்ல இருந்து இங்க வர்றாங்க. 35 வயசு ஷாவுல் பாஷாக்கு வர்றாங்க. 35 வயசுல என்ன இருந்து கிடைக்க போகுது? அவங்க வர்றாங்க. அங்கே படிச்சு முடிச்சுட்டாங்க. புஸ்தகம் சொல்றாங்க, என்னப்பா இந்த மாதிரி நான் இல்ம படிக்கலாம், இன்னும் மேலும் இல்லை. சரி, இதெல்லாம் இங்கே கிடைக்காது, நீ நதிகள் வீட்டில் போ. நதிகள் வந்து மூத்தாய் அடக்கமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இருக்கிறனால ஜின்னுகளை கொண்டு அவர்கள் பறந்து அவர்களை கொண்டு இங்கே அழைக்கப்பட்டுச்சு. இவ்வளோ பேர் உட்கார்ந்தாங்க. இப்போ கெட்ட சாண்டியாச்சுன்னு தோற்றுறாங்க. செம்ம பேர் இருக்காங்க. இங்கே 3 நாள் உட்காந்துருந்தாங்க. 3ஆவது நாள் பேர் தொலைச்சு விட்டு போய் உட்கார்ந்தாங்க. இப்போ ஷாவுல் அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றான்னு சொன்னா, 35 ஆண்டு காலம் நான் கற்காத கல்வியை ஒரே ஒரு செகண்ட்ல கற்றுக்கிட்டேன்.
உள்ள போய் உட்கார்ந்தாங்க, எந்திரிச்சு வந்தாங்க, அப்படி பார்த்தாங்க, ஒரு பார்வையில அத்தனை இன்பங்கள் கிடைச்சு. இப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ள யுகம், இன்னைக்கு உள்ள காலம், இன்னைக்குள்ள நாகரிகம், இன்னைக்குள்ள அந்த பெட்டி, இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர், இன்னைக்குள்ள என்னென்ன இருக்கு அத்தனை இங்க கிடைச்சு. அதுக்கு பின்னாடி தான் அவங்க நாவல்களுக்கு அடக்க மாட்டாங்க. இல்மை தேடி வந்தவர்கள். இதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லம ஆதம் அஸ்மாஹா குல்லஹா சும்ம அர்லஹுல் மலாயிகா, மலாயிகத்துமார்களை விட எல்லாத்தையும் விட இல்மை அல்லாஹ் இங்கே ஏற்றினான், கேட்டான். மலாயிகத்துமார்களை பார்த்து கேட்டான், இது என்ன, அது என்ன, அது என்ன, அதான் எதுக்கு தெரியும். அதை சொன்னாங்க, பட்டு பட்டு பட்டுன்னு சொன்னாங்க. அப்ப நம்மள மலாயிகத்துமார்களை விட அல்லாஹ் இந்த மனிதர்களை இல்மை கொண்டு, ஞானத்தை கொண்டு சிறப்பாக்கினான். இன்னைக்கு இல்மை படிக்கல, குரான் போதல, நான் இன்னைக்கு சொல்லியிருக்க நிர்வாகத்தை தலைவர்கிட்ட சொல்லி, செக்ரட்டரி சொல்லி, எல்லாத்தையும் பொருளாளர்கிட்ட சொல்லியிருக்கிற எல்லாத்துலையும் சொல்றேன், உங்களுடைய ஜமாத்திலையும் சொல்றேன். இந்த குரானுடைய இல்மை நீங்கள் படிப்பதாக இருந்தால் அதுல எல்லாம் இருக்கிறது. ஆய்வு பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். இன்னைக்கு அது இல்லாத எது கிடையாது. கடைசியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்மிலே தேர்ச்சி பெற்றதன் காரணத்தினால் ஃபஸ்ஜுது அல்லாஹ் சொல்றார். ஏன்னா உங்களை விட சிறப்பாக உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபஸ்ஜுது, எல்லாரும் அவருக்கு மரியாதை செய்யுங்க. சுஜூத் என்ற வார்த்தை மரியாதை, மரியாதை. அந்த மரியாதையை செய்ய சொன்னதோட எல்லாரும் எதிர்ப்பு இல்லாம செஞ்சுட்டாங்க. இல்லா இப்ளீஸ். இப்பதான் அந்த அசாசிலுக்கு பேர் இப்ளீஸ் என்ற பெயர் கிடைக்கிறது. அப்படியே நிற்கிறான், அதை மட்டும் செய்யல, பாக்கி அன்னையிலிருந்து இப்ளீஸ் ஆகிட்டான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மறுத்தார். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மறுத்தோமோ நம்ம அப்படித்தான். அல்லாஹ் காப்பாற்றுவான். அதுக்கு இஸ்லாத்துக்கு இல்மு கிடைச்சது. அந்த இல்மு உலகம் முழுக்க வரும். இன்னைக்கு வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அந்த இல்மு வந்து அந்த இல்மை நீங்கள் படித்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு அந்த இல்முகளை படித்தவர்கள் தான் வலிமார்கள், அந்த இல்மை படித்தவர்கள் தான் நபிமார்கள். நபிமார்களுக்கு எல்லா செய்தி கிடைச்சு. சரி, நம்ம ஒற்றுமையாளர்களுக்கு என்ன செய்யணும்? சைத்தான வரட்டணும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி பாருங்க, கார் எடுக்கும்போது, பைக் எடுக்கும்போது, சைக்கிள் எடுக்கும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பழக்கத்திலே இல்லை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கூட்டமாக போனீங்க, 4 பேர் குடும்பத்தோட போறீங்க, நஅூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எல்லாம் பாதுகாப்பு. எல்லாம் பாதுகாப்பு. எல்லாமே ஷைத்தானுடைய உபகரணங்கள் தான். அப்போ ஷைத்தான் இப்படி சாயிட்டால் வந்துட்டு உண்மை ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சேன். ஏன்னா நீங்கள் வெறும் வந்தால் 1 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோமா? அதுதான் சமயத்தில் அசத்தில் சொல்றது, கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு சொல்லுங்க, வெள்ளமா வாங்க வாங்க சும்மா இருக்கும். இன்னைக்கு நான் பேசுகிற பேச்சுல பாடங்கள் கிடைச்சா உங்களுக்கு கல்யாணம் பண்ண ஆமா இல்லை கிடைச்சுங்களா? இப்போ நத்தீஜான்னு சொன்னால் அவனுடைய கருத்து என்ன, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்படி செஞ்சா எல்லாத்தையும் கேட்கலாம். பரவாயில்ல, நான் சுஜூது செய்யலை, உனக்கு மாறு செஞ்சுட்டேன், என்னையே இப்படி சாப்பிட்ட. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. இல்முனா இல்மு, அப்படி ஒரு இல்மு. ஞானம்னா ஞானம், அப்படி ஒரு ஞானம் தெரிஞ்சு எல்லாம் போச்சு. இல்மு போயிடுச்சு, ஞானம் போயிடுச்சு, ஷக்கர் ஷேஃப் வடிவம் பூரா போயிடுச்சு. வடிவம் என்னாச்சு? அலங்கோலமா போயிடுச்சு. இப்படி மாறி இருக்குல்ல, அழகு வடிவம் மாறிடுச்சு. பரவாயில்ல, ஆனா இந்த மனிதனா எனக்கு கெடுக்கணும், இந்த மனிதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை, அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கும். ஜின்ன படைச்சது யாரு? அல்லாஹ் தானே. அவனை கெட்டு போக மாட்டான் மனிதன், வெற்றி அடைவான்.
இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லியிருக்கிறேன், தௌபா செய்ய சொல்லியிருக்கிறேன். இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் ஒரு நாள் ஒன்றுக்கு 17 தடவை ஓதுங்கள். எந்த ஷைத்தானை தூங்க வைப்பார்? பெரிய பாவம் செஞ்சிருந்தா தௌபா செய்யுங்கள். ஷைத்தான் எடுத்துக்கொண்ட வழி இன்னைக்கு நான் சொல்றேன். 3 விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். 5 விஷயம் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக பேசும். சைத்தானை பற்றி நீங்கள் தெரியும். சைத்தானை பற்றி யாரும் பேசுறது இல்லை. சைத்தானை பற்றி நீங்கள் தெரியும். ரசூலா பற்றி பேசுகிறோம், எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம். சைத்தானை பற்றி தெரிஞ்சால் தானே நான் ஒதுக்க முடியும். சைத்தான் ஒரே ஒரு கட்டம் என்ன செஞ்சான், அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செய்வான், இந்த 3 படிச்சு. இந்த 3 தேவை தானே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்லா இருக்கும் பேச போகிறாங்க. பேச போகும்போது சைத்தான் சொல்கிறான், கொடுமையானவன் கடுமையானவன், எல்லா மனிதர்களையும் கெடுத்தவன், அது எப்படி எப்படி கெடுப்பான், என்னென்ன செய்வான், எங்கெங்கே இருப்பாங்கிற விரிவான விளக்கத்தை இன்னொரு நாளைக்கு சைத்தான மட்டும் சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறேன். இன்னைக்கு மூசாட்ட போய் கேட்குறான், நான் ரொம்ப கடுமையாக போயிட்டேன், பரவாயில்ல மனிதர்களுக்கு எடுத்துட்டேன், நானும் திருந்தியாப்பேன், அல்லாட்ட போய் எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு வாங்க. மூசாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்லாட்ட போய் கேட்டாரு. அல்லா சொன்னா பரவாயில்ல அவன் திருந்த மாட்டான், ஆனால் கேட்குறான் அவன்கிட்ட சொல்லுங்க போய். அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்லு, ஒன்று வேணும். 3 விஷயத்துல ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய சொல்லு, நான் அவனை மன்னிச்சிடட்டான். என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய மறுத்த காரணத்தால் அவன் இப்படி சாக்கப்பட்டான். இப்ப ஆதத்துடைய கபரை போய் பார்த்து சுஜூத் செய்ய சொல்லி நான் மன்னிச்சிடட்டேன். இந்த சந்தோஷமா சொன்னாங்க. சைத்தான் சொன்னா அவன் மனுஷன் மண்ணினால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பு ஜோதியால் படைக்கப்பட்டவன், ஜோதி மேலே போகிட்டு வைக்கிறது முடியாது, அதனால் நான் செய்ய மாட்டேன், பரவாயில்ல நான் சைத்தானாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மாறு செய்யக்கூடாதுங்கிற கருத்தை நீ கற்றுக்கொள்ளணும். எந்த ரூபத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் சைத்தானுடைய கூட்டார். இது ஒண்ணு. அப்ப சைத்தான் சொல்றான், மூசாவே என்னை மதிச்சு அவர்கிட்ட பேசுறீங்க, உனக்கு ஒரு 3 விஷயம் கேட்டு அந்த 3 இடத்துல என்னை பார்த்துக்க, நீ தவிர்த்துக்க. இது மூசாவுக்கு சொன்ன செய்தி அல்ல, யாருக்கு சொன்ன செய்தி? உலகளாவிய மக்களுக்கு சொன்ன செய்தி. ஒன்று பாத்ரூம்ல இருக்கிறப்ப என்னை நினைச்சு பார்த்தேன், இல்லாத வேலைலாம் பண்ணிருக்கோம். 2 பொய் பேசும்போது என்னை நினைச்சு பார்த்தேன். பொய்யும் புறமும், அந்த பொய்யும் புறமும் சேர்ந்ததோட தான் கோபம். இந்த 3ஐயும் நினைச்சு பார்த்தேன். பொய், புறம், கோபம். இந்த பொய் புறம்னா நம்ம விட்டுருவோம், இந்த கோபம் எல்லாத்தையும் கட்டுக்கிட்டு வரும். சில பேர் பொய் பேசுவாங்க, பேச மாட்டாங்க, புறம் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் பொய், கோபம், இந்த கோபம் வரும்போது என்னை நினைத்துப்பார், நான் உன்னுடைய மூக்கில் இருப்பேன். கோபப்பட்டாக்க மூக்கு சிவந்து போய் பார்த்துக்கிட்டீங்களா? மூக்கு சிவந்து, அந்த மூக்கு திரும்பி கோபத்தால ஒரு கொலையை நடத்த வச்சிருவேன், குரோதங்களை உண்டாக்கி விட்டுவேன், பிரிவினைகளை உண்டாக்கி விட்டுவேன். எனவே உனக்கு கோபம் வரும்போது மூக்கு நான் பார்த்துக்கிறேன். 3வது ஒரு பெண் தனியாக இருந்தால் வீட்டுக்குள்ள போகாத, உன் வாழ்க்கையை கூட சொல்லியிருக்கேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதாக. நம்முடைய மக்கள் அனைவர்களையும் ஒற்றுமையாகவும் உயர்ந்த எண்ணங்களோடும் நல்ல குடும்பத்தோடும் நல்ல பிள்ளைகளோடும் நல்ல மனைவி மக்களோடும் வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நல்லா தருவாராக. வாழும் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.